வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்து பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை மையம் தகவலை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன். இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறியிருப்பதாக வானிலை மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்ன முன்னெச்சரிக்கை தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள்? தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருப்பதாக வானிலை மையம் தகவலை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதாக வானிலை மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்ன தகவல்களை வெளியிட்டிருக்காங்க? தென்மண்டல வானிலை இயக்குனர் பாலச்சந்திரன் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெற்றிருக்கிறது அப்படின்ற தகவல்களை அதிகாரப்பூர்வமாகவே சென்னை வானிலை ஆய்வு மையம் பகிர்ந்திருக்கிறது பத்திரிகையாளர்களுக்கு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தொடர்ச்சியாக 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாகவும் இலங்கையை ஒட்டிய பகுதிகள் திரிகோணமலை ஒட்டிய பகுதிகள் இலங்கை நிலப்பரப்பை அடையாமல் இலங்கைக்கும் கடற்கரைக்கும் இடையிலான பகுதிகளை கடந்து நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் ஒரு 600-500 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தொலைவுல அடுத்த 2 நாட்களுக்கு நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறார். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்கள், சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்க போகிறது அப்படின்றது இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல்களாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சென்னையில நேற்று இரவுல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்தது. இன்று அதிகாலை முதலே சென்னையினுடைய புறநகர் பகுதிகள் மற்றும் சென்னையினுடைய நகர பகுதிகளில் விட்டு கனமழை பதிவாகி வரக்கூடிய நிலையிலும் அதே போல டெல்டாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பலவற்றிலும் கனமழை என்பது அதிகாலை முதல் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய நிலையில அடுத்த சில மணி நேரங்களுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் என்பதுதான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடியதற்கு நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால் புயலுக்கு முந்தைய நிலைமையில ஒரு மழைப்பொழிவு எப்படி இருக்குமோ அத்தகைய மழைப்பொழிவு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கொடுக்கும். தொடர்ச்சியாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இதனுடைய திசை என்பதை கணித்திருக்கக்கூடிய நிலையில நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கும் இடையிலான ஒரு பகுதிகள் இப்போது வரை கணிக்கப்பட்டிருக்கூடிய நகர்வுகளின்படி நாகப்பட்டினம் சென்னைக்கு இடையிலான பகுதிகளில் இது தொடர்ச்சியாக கடக்கக்கூடும் அப்படின்ற ஒரு கணிப்பையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அடுத்ததாக புயலாக வலுப்பெறுமா என்பதை தொடர்ச்சியாக வானிலை ஆய்வாளர்கள் தொழில்நுட்பங்கள் ரீதியாக அதனை ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையில தற்போதைய சூழல்ல டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று இரவு முதல் டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகம் இருக்கும். இன்னும் ரொம்ப தெளிவா சொல்ல போனா அப்படின்னா இப்ப சென்னை உள்ளிட்ட நகர பகுதிகளில் பெய்து வரக்கூடியது கனமழை. இது மிக கனமழையாகவும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையாகவும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க இருக்கக்கூடிய நிலையில காற்றினுடைய வேகமும் அதிகரிக்கும் என்பதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல். குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள்ல சுமார் 60-70 கிலோமீட்டர் வரைக்கும் காற்றினுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். 40 தொடங்கி அடுத்து 70 வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலாக இருக்கிறது. தற்போதைய சூழல்ல சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் என்பது கனமழையாக அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சில மணி நேரங்கள்ல இது மிக கனமழையாகவும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையாகவும் வலுப்பெறும் என்றும் இன்று இரவு முதல் டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களுடைய ஒரு சில மாவட்டங்கள்ல அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.